த ரியல் ஓஜி இஸ் பேக் டி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எஸ், 47 வருஷம் கழித்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் உலகநாயகன் கமல் சாரும் ஒன்றா ஒரு படம் பண்ண போகிறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி ஈகராக தான் இருந்துச்சு. அந்த ப்ரோமோ எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இப்போ அந்த ப்ரோமோ பார்த்தாச்சு. அதுவும் தேட்டரில் போய் நல்லா ஃபேன்ஸோட என்ஜாய் பண்ணி அந்த ப்ரோமோ பார்த்தாச்சு. ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த ப்ரோமோவில் வந்துட்டு பார்த்த உடனே நிறைய விண்டேஜ்க்கான ரெஃபரன்ஸ் நிறையா இருந்துச்சு. ரெட்ரோ ஸ்டைல் நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு ரொம்ப ஃபன்னான ப்ரோமோ இருக்குமோ அப்படின்னு நினச்சா கொஞ்சம் டவுன் பண்ணி நெல்சன் வந்துட்டு இல்லை வேண்டாம் ரொம்ப கலாய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட் ஆட்டடாக ஒரு ப்ரோமோ பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். அந்த ஃப்ரேம் ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து ஒன்றா வர ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ நாள், ஏன்னா நம்ம நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்போம், வெளியே பார்த்துருப்போம், ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம். அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து ஒரு படத்தில் இணைஞ்சு நினச்சா எப்படி இருந்திருக்கும். ஏன்னா முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படங்கள். பட் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஸ்டேட்டஸுக்கு, இப்போ இருக்கிற ஒரு அந்த மாசுக்கு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா வாட்டி நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் யார் டைரக்ட் பண்ணுவா? அவங்க ரெண்டு பேரும் வச்சு படம் எடுக்கிறது சாதாரண விஷயமா? யாருக்கு வந்து மாஸ் டைலாக் வைக்கணும், யாருக்கு கிளாஸான சீன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பேரிசன் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நெல்சன் வந்து ஒரு கதையை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஓகே பண்ண வச்சு இப்போ ஃபைனலாக நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டுனே சொல்லலாம். ப்ரோமோட ஹைலைட்ஸ் பார்க்கும்போது வந்து அந்த ப்ரோமோவை கொண்டு போன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக வந்துட்டு அனிருத்தும் நெல்சனும் வந்து ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த ரெண்டு நாள் கான்செப்டே நல்லா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கமல் சார்கிட்ட போயிட்டு அந்த கான்செப்டாக அவங்க வந்து அந்த ப்ரோமோக்கு ரெடியாக வர காஸ்டியூம்ஸ் போகிறதே வந்துட்டு ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஓகே இதை அவர் செலக்ட் பண்ணிட்டாரா, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷனை பில்டப் பண்ணி கொண்டு போன ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு படத்தோட டைட்டில் கார்டு போடும்போது வந்துட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கமல் சார் பேர் போட்டுட்டு அப்புறம் ரஜினி சார் பேர் போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட ஐடியாவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே ரஜினி சார் சொல்லியிருப்பார், நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே கமல் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரஜினி சார் வந்துட்டு கமல் பேர் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார் நினைக்கிறேன். கரெக்டாக அதுக்கான சீக்வன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் வந்து கமல் சார் தான் காட்டுறாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லுக்காகவே ரொம்ப சூப்பராக இருந்தது கமல் சார். ஏன்னா கிட்டத்தட்ட விக்ரம் அந்த பிக் பாஸ் டைமில் வந்த லுக்கு தான். பட் அந்த லுக்கை வந்து இன்னுமே கொஞ்சம் ஃபேட் ஆகாமல் வச்சுருக்காருன்னே சொல்லலாம். ரெண்டாவது இந்த பக்கம் தலைவர், அவருக்கே உருத்தான ஒரு அந்த கண்ணாடியை இப்படி வச்சுட்டு இப்படி போடுவார்ல, அந்த ஒரு ஷார்ட்ல இருந்து வச்சு அவர் ஒரு இன்ட்ரோ கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த நடந்து வர ஃப்ரேம், அந்த ஒரு சிலோட் ஷாட் வச்சுருக்காங்க. அப்படி இருந்துச்சு. ஏன்னா ரியல் ஓஜினே சொல்லலாம். அவங்க தான் வந்து தமிழ் சினிமாவோட பெரிய கேங்ஸ்டர்ஸ். அந்த சினிமா வட்டாரத்தை சொல்கிற வேர்டு மாதிரி நான் சொல்கிறேன். அவங்களோட படங்கள் எவ்வளோ வந்து தமிழ் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு, எத்தனை பேரை சினிமாக்குள்ளே கொண்டு வந்திருக்கு, தமிழ் சினிமாவை உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சதுக்கு ரெண்டு பேரும் தான் மிகப்பெரிய காரணம். அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் 47 வருஷம் கழிச்சு படம் பண்ண போகிறாங்க. நம்ம அந்த ஏரால் இருக்கோங்கிறத நினைக்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒன்றா நடந்து வர ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்ட்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அனிருத் என்னங்க சொல்கிறது, மனுஷன் பிச்சு. அதாவது ஆடியன்ஸை பல்ஸை வந்து புரிஞ்சு நம்ம வந்து பாட்டு போடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவர் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் கவர் பண்ணுறாரு, எல்லா ஹீரோஸையும் கவர் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது கமல் சார் ரஜினி சார்ங்கும் போது என்ன மாறுற ஒரு பாட்டு போட போகிறார் இவர், நான் யோசனையே இருந்தேன். பக்காவாக தலைவர். ஏன்னா ஒரு ஈஸியாக ஒரு ரீமிக்ஸ் பண்ணிடலாம். அவங்க ஆல்ரெடி ஒரு ஹிட்டான பாட்டை எடுத்து அந்த பிஜிஎம் போட்டு ரீமிக்ஸ் பண்ணிடலாம். பட் தலைவன் அவருக்கே போய் அந்த 80s 90s போய் ஒரு ரெட்ரோவான ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு. மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆஜா ஜா ஜா நீ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம் வந்து பார்த்த உடனே இன்ஸ்டன்ட் ஹிட்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லாரோட ஃபோன் ரிங்டோன் மாதிரி தான் இருக்க போகுது. இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து இன்ஸ்டாவில் எல்லாருமே இந்த ரீல்ஸாகவும் போட்டுருவாங்க. யாராவது 2 பேர் வந்து நடந்து வந்து அந்த கேரேஜிலேருந்து அந்த காரில் இப்படி போடுற மாதிரி அந்த ரீல்ஸும் வரப்போகுது. நம்ம எல்லாம் அந்த ரீல்ஸ் இனிமேல் நிறையா பார்ப்போம்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட்டாக அனிருத்து கொடுத்துருக்கானே சொல்லலாம். ராக் ஸ்டார்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பிஜிஎம் போடலாம், ஓகே. ஒரு சில பேர் நெகட்டிவாக ஒரு கமெண்ட்ஸ் வரும்னு நான் வந்து நினச்சிருக்கேன். பட் எந்த வித நெகட்டிவிட்டியும் இல்லாமல் அவர் அணிக்கு கிடைக்கிற அந்த பாராட்டு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். தொடர்ந்து அணி எல்லா படத்துக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த ஜெயிலர் 2 இருக்குது. இப்போ அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் போட்ட அந்த ரீல் தான் வந்து இப்போது அந்த பிஜிஎம் தான் வந்து இன்ஸ்டா ஃபுல்லாக அதான் ரீல்ஸ். அவ்வளோ அந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே இந்த பிஜிஎம் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அணி வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லுவேன். டிஓபி ராஜு மேனன் சார் பண்ணியிருக்காரு. என்ன ஃப்ரேமிங்க. அதாவது இந்த ப்ரோமோ வந்து வேறு எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் அந்த கொண்டு போன ஆங்கிளாகவும் சரி. ஏன்னா அந்த கேரேஜில் வந்துட்டு 4-5
பெண்கள்லாம் வேலை செய்வாங்க. அவங்களாம் வந்துட்டு ரஜினி சார் வந்து பார்க்குற மாதிரி ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே ரஜினி சார் நடந்து வரனா அங்கேருந்து அவங்க பார்க்குறது மாதிரி ஒரு ஷாட்டு, இங்கே கமல் சார் நடந்து வரா அவங்க பார்க்குற மாதிரி ஷாட்டு, அதுக்கப்புறம் ஒரு சென்டர் ஷாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம், அந்த காஸ்டியூம், அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் காஸ்டியூம் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குது. ரஜினி சார் சொல்லவே தேவையில்ல. அவரோட வாக்கு, அவரோட ஸ்டைலு, அவரோட கிளாஸான அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் 2 கண்ணுன்னா 2 கண்ணில் எந்த கண்ணை பெருசுன்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் இவர் மாதம் தெரிஞ்ச பக்கம் இவர் கமல் சார் ஒரு பக்கம் கிளாஸாக தெரிகிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த சாவியை வந்து ரஜினி சார் ஸ்டைலாக தூக்கி போடுறாரு. கமல் சார் அதை பிடிச்சிட்டு அவர் ஸ்டைலில் இப்படி சுற்றிட்டு போயிட்டு அந்த காரில் உட்கார சீக்வன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பாக இது ரஜினி சார் வழக்கம் விட்டு தான் கையை பண்ணுவார். கமல் சார் வந்துட்டு இந்த சாவி பிடிச்சி அவரும் அவர் ஸ்டைலுக்கு சுற்றுவார். ஸோ அது 2 சிக்னேச்சர் ஸ்டெப்பையும் வந்து அங்கே வச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே உட்காடுறாங்க. உள்ளே உட்காந்து ஆல்ரெடி பின்னாடி நம்ம அணியும் நெல்சனும் இருக்காப்புல இருந்துட்டு, சரி மியூசிக்லாம் இருக்கட்டும், யார் ஹீரோ அப்படிங்கும் போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரஜினி சார் வந்துட்டு நெல்சன் கூட 2 படம் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது இது 3ஆவது படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க ஜி, கேட்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு ஜி போட்டு ரஜினி சார் பேச்சிருக்காப்புல. ஸோ என்ன மாதிரி ஒரு கதையாக இருக்க போகுது இந்த படம்? ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்டாக இருக்க போதா, இல்லை வந்து ஒரு லைட் ஆர்டராக ஒரு படமா, இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றின படமா, என்னங்கிற ஒரு ஐடியா தெரியல. பட் இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்த வரைக்கும் ஓகே, ஒரு 2 லெஜண்ட் திருப்பி இணையறாங்க. அதுக்கான ப்ரோமோ வீடியோ மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து செட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். படம் வரும்போதும் டீசர் வரும்போதும் தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு கதைக்கிழமை இருக்க போது சொல்லிட்டு. பட் ஷார்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ கோலிவுட்ஸ் 1000 crore or 1500 2000 crore என்னாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இதை தாண்டி ஒரு பிக் கொலாபரேஷன் நடக்க முடியாது தமிழ் சினிமாவில். அப்படிங்கும்போது 47 வருஷம் கழிச்சு பிக் கொலாபரேஷன் நடந்திருக்கு. ஒரு மேடையிலே வந்து ரஜினி சார் சொல்லியிருக்காரு, நாங்கள் 2 பேரும் நடிக்கிறது ரெடியாக இருக்கோம், ஆனால் அந்த கதை வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு பேசப்படுற மாதிரி ஒரு படமாக நீங்கள் கொண்டு வாங்க, கண்டிப்பாக நாங்கள் நடிக்கிறோம், நான் வந்து கமல் சார் வந்து ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ரஜினி சாரும் கமல் சாரும் உட்காந்து இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு இந்த படத்தை பற்றி பேசுகிற மாதிரி சப்ஜெக்ட் தான் வந்து நம்ம நெல்சன் வந்து கிரியேட் பண்ணிருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ட்விட்டர் ஃபுல்லாக இந்நேரம் வந்து அந்த தீ பற்றிக்கிச்சு. எல்லாருமே அவங்க ஒரு எடிட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சில பேர் ராஜா சாரோட பிஜிஎம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரஜினி சாரோட பழைய பாடல்கள் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியா பிளாஸ்ட்னே சொல்லலாம். அடுத்த 2-3 நாளைக்கு இந்த விஷயம் தான் ட்ரெண்டிங்கான விஷயம். படத்தோட மற்ற க்ரூவாக பார்க்கும்போது, டெக்னிஷியல் க்ரூவாக பார்க்கும்போது எல்லாருமே நெல்சன் வந்து அவரோட பழைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே யூஸ் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட் டிஓபி சார் ராஜீவ் மேனன் சார் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது கேமரா ஆங்கிள்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது சீனியர் ஆக்டர்ஸ், யங் க்ரூ அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு மேலே. சும்மாவே எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே 2 பேர் நடிக்கிறாங்க போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. டைலாக்ஸாக என்ன மாதிரி வைக்க போகிறாங்க எல்லாமே இருக்குது. ஷூட் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 2027 எண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு விஷயம், ட்விட்டரில் நிறையா பேர் போட்டுட்டு இருக்கும் போது நானும் ஒரு சில இப்போது நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, கமல் சார் ரஜினி சார் வந்து சாவி வந்து தூக்கி போடும்போது கமல் சார் பிடிச்சாரு, அந்த மாதிரி மட்டும் விஜய் சார் வந்து ஏகே சார்கிட்ட சாவி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டாங்க. பட் ஆமாம், அது எப்படி நம்ம ரஜினி சார் கமல் சார் கொலாபரேஷன் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்த்துட்டு வந்து விஜய் சார் ரஞ்சித் சார் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கே தெரியும் அது நடக்காது. இனிமேல் நடக்க போகுதா? ஏன்னா நம்ம நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையுமான்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏன்னா இந்த ஒரு பக்கம் அவர் ரேசிங் போயிட்டார், இன்னொரு பக்கம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். அப்படிங்கும்போது அவரும் கடைசி பார்த்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். திருப்பி விஜய் சார் நடிப்பாரான்னு தெரியல. அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணுவாங்களா, ரஜினி சார் கமல் சார் மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சந்தேகம்தான். அது நடக்காது. பட் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. நமக்கு கிடச்சது ரஜினி சார் கமல் சார் படம் சேர்ந்து நடிக்கிற படம் தான். அதை நம்ம எடுத்துப்போம். நடக்காத பற்றி நம்ம கவலைப்பட போனால் நடக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா இதுவே ஒரு பிக்கஸ்ட் கொலாபரேஷன் தான். இது வந்து மற்ற இண்டஸ்ட்ரி எப்போ நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துச்சு, இப்போ நடக்குதுன்னா அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம மோகன்லால் சாரும் மம்மிட்டு சாரும் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதோட டீசரும் வந்துருச்சு. பேட்ராய்ட் அவங்களும் ஒரு படம் பண்ணுறாங்க. என்ன ஒரு ஏராளம் இருக்கும்ல, நம்ம அப்பா காலத்தில் அவங்க தாத்தா காலத்தில் அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் சேர்ந்து நடிக்கவே இல்லை. இப்போ நம்ம ஏராளம் நடக்குதுங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை சந்தோஷமாக ஆரோக்கியமாக கொண்டாடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு
ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெயிலர் 2 வரணும், இந்த பக்கம் கமல் சார் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கார், தலைவர் 173 படம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆகும். 2027 ஷூட் ஸ்டார்ட் பண்ணி 2028 இல்லை 27 எண்டிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2024 வந்துட்டு நிறையா ரிலீஸ் வெயிட் பண்ணிருக்கும் போது நம்ம வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ வீடியோ நம்ம பார்த்தாச்சு. இந்த ப்ரோமோ வீடியோக்கு அப்புறம் நெல்சன் ஜெயிலர் 2 முடிக்கணும், அங்கே தலைவரோட கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு கமல் சாரோட கமிட்மெண்ட் முடிச்சுக்கிட்டு 2 பேர் ஷூட்டிங் வந்தால் தான் இந்த படத்தோட ரிலீஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீசர் எப்படி இருந்துச்சு, இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.